வாழ்க வளமுடன். இந்த நாள் இனி நாளாக மலரட்டும். இது உங்கள் நிவி. என்னங்க சொல்றீங்க? வேர்க்கடலை சாப்பிட்டு இறந்துட்டாங்களா? ஆமாங்க. வெளிநாட்ல நியூயார்க் அப்படின்ற இடத்துல 19 வயசு பொண்ணு வேர்க்கடலை சாப்பிட்டு இறந்துட்டாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த புகைப்படத்துல இருக்கவங்க தான் ஹென்னா. வேர்க்கடலை சாப்பிட்டதால இறந்துட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ப்ரௌனி அப்படின்ற ஒரு தின்பண்டம் குடுத்துருக்காங்க. ஆனா அதில வேர்க்கடலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரிவிக்காணும். எனக்கு ஏற்கனவே வந்து நட்ஸ் அலர்ஜியா, அதாவது இந்த மாரி கடலை வகைகள்லாம் அவங்களுக்கு அலர்ஜியா இருந்திருக்கு. ஆனா ஃபேஸ் அந்த மாரி தான் அலர்ஜி ஆயிருக்கு. அதுக்கான மாத்திரைங்க அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா. கையிலேயே மருந்து வச்சிருப்பாங்களாம். அந்த மருந்து ஆன்டிஹிஸ்டமின் போட்டுருவாங்களாம். இந்த தடவ அவங்களுக்கு ரொம்ப சிவியர் ரியாக்ஷன் ஆயிட்டிருக்கு. அதாவது மெடிக்கல் டெர்ம்ல அனஃபிலாக்சிஸ் சொல்வாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அவங்க இறந்துட்டாங்க. இறந்து போன அந்த ஹேனாவோட ஃப்ரெண்ட நெனச்சு பாருங்க. நம்ம குடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தானே நம்ம ஃப்ரெண்ட் இறந்துட்டாளேன்னு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். ஏன் நெறைய பேருக்கு இப்போ நட்ஸ் அலர்ஜி வருதுன்னா, ஜெனடிக் ஃபேக்டர் இல்ல சின்ன வயசுலேருந்தே அவங்க உணவுல நெறைய நட்ஸ் சேர்த்துக்காம இருக்கிறதால. முக்காவாசி இந்த வேர்க்கடலை அலர்ஜிக்கு காரணம் விளையிற இடத்துல இருக்க மண்ணுன்னும் சொல்றாங்க. விளை நிலங்கள்ல நெறைய பூச்சிக்கொல்லி மருந்த சேர்த்து விளைய வைக்கிறதும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்தியர்களை காட்டிலும் வெள்ளைக்காரங்களுக்கு தான் இந்த நட்ஸ் அலர்ஜி அதிகமா இருக்குன்னு. நியூசிலாண்டில் முக்காவாசி ஸ்கூலுங்க நட் ஃப்ரீ ஜோனுங்க. நட் சம்மந்தப்பட்ட எந்த உணவுமே ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பக்கூடாது. ஏன்னா அலர்ஜி இருக்க குழந்தைங்க தெரியாமல் சாப்பிட்டு அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அதனால. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நம்ம யாருக்காவது ஏதாவது ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும்போது அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஃபுட்டை கொடுக்கறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம்.